السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواضح المرحلة الثانوية الجزء الثاني. النحو الواضح கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 9 பாடங்கள் முடிந்து இன்ஷா அல்லாஹ் இன்று 10வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். வாருங்கள், இந்த கிதாபில் அரபி இலக்கணத்தை மிகவும் இலகுவாக நம்மளுக்காக கொடுத்துள்ளார்கள். அதை படித்து விளங்கி அரபி மொழியை நன்கு கற்றுக்கொண்டு அதன் மூலம் குர்ஆன் ஹதீஸை விளங்கி அதை அமல் செய்து அதன் மூலம் நாம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இங்கு அக்கௌண்ட் டீடைல்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தீன் சேவையில் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அல் முஅரபு வல் மபனியு மினல் அஃஆலி வல் அஸ்மாஇ என்ற பொது தலைப்பின் கீழ் 3வது பாடமான அல் மபனியு மினல் அஸ்மாஇ, இஸ்முகளில் இருந்து மபினி என்ற பாடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த பாடங்களில் நாம் தெளிவாக இதனுடைய மபுனி இஸ்முகளில் எதுவெல்லாம் மபுனி என்று பார்த்தோம். இந்த கிதாப்கள் ஆரம்பித்ததிலிருந்து பல மப்னிகள் நாம் பார்த்து விட்டோம். அதனால் இந்த தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்னா முன்னாடியே நம்ம பல பாடங்கள்ல இஸ்முகளில் எது மப்னி என்று பார்த்து விட்டோம். இங்கே இது பற்றி தெளிவாக நாம் கடந்த பாடங்களில் நாம் பார்த்து விட்டோம். உதாரணமாக முதல் பகுதியில் 2 எண்ணிக்கை சேர்ந்து வரும் பொழுது 2 ஜுஸையிலும் இரண்டுமே ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். எண்ணிக்கை இரண்டையும் சேர்ந்து வரும் பொழுது என்பதையும், அதே போல கபுல் என்ற வார்த்தை, இதே போல அவ்வல் கயிறு போன்ற லம்மின் மீது மபுனியாகும் எப்பொழுது அதனுடைய முலாஃப் இலைஹி போக்கப்பட்டு அதனுடைய மானா நாடப்பட்டால் அதனுடைய லர்ஃபு, இந்த கபுல் உபாது, அதே போல கயிர் அவ்வல் போன்றவைகள் எல்லாம் லம்மின் மீது மபுனியாகும் என்றும், அதே போல வைஹி என்று முடியக்கூடிய இஸ்முகள் இந்த கசரின் மீது மபுனியாகும் என்றும், அதே போல ஃபஆலி வசனில் வரக்கூடியது மபுனியாகும் என்பதையும், கசரின் மீது மபுனியாகும் என்பதையும், அதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கங்களும் நாம் கடந்த பாடங்களில் பார்த்து விட்டோம். வாருங்கள், இப்பொழுது அதனுடைய பயிற்சிகளை நாம் காண இருக்கின்றோம். வாருங்கள், தொடர்ந்து அதனுடைய பயிற்சிகளை பார்ப்போம். தம்ரீனாத்துன், பயிற்சிகள். முதலாவது பயிற்சி பாருங்க. மையிஸில் அஸ்மா அல் மபனியத ஃபீமா யத்தி, வரக்கூடிய ஒன்றிலே மப்னியான இஸ்முகளை வேறுபடுத்து. பின்னாடி ஒரு வாசகம் கொடுத்திருக்காங்களே, அதுல மப்னியான இஸ்முகளை வேறுபடுத்தணுமா. ஒபையின் அஹ்வால பினாயிஹா, இன்னும் அந்த மப்னியான இஸ்முகளின் பினாவுடைய நிலைமைகளை விளக்கு. அது என்ன, லம்மின் மீது மப்னியா, ஃபதஹின் மீது மப்னியா, சுகுனின் மீது மப்னியான்னு அதோடைய பினாவுடைய நிலைமைகளை என்ன செய்யறாங்க, விளக்க சொல்றாங்க. சரியா? வாருங்கள், முதலில் அர்த்தம் வைத்து விடுவோம். இந்த வாசகம் ஒரு பல் பற்களை சுத்தமாக பார்த்து கொள்ள வேண்டும், அதற்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பேசக்கூடிய ஒரு சின்ன வாசகம் தான். அந்த வாசகத்தை படித்துவிட்டு அவங்க சொன்ன மாதிரி நம்ம பதிலை பார்ப்போம். ஈயாக்க வத்தஹாவுன ஃபீ அம்ரி அஸ்னானிக்க, உன்னை நான் எச்சரிக்கிறேன். இதோடைய செயல் போக்கப்பட்டிருக்கு. உன்னை நான் எச்சரிக்கிறேன். வத்தஹாவுன ஃபீ அம்ரி அஸ்னானிக்க, உன் பற்களின் விஷயத்திலே அலட்சியமாக இருப்பதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் நிச்சயமாக தாலிக, இந்த அலட்சியம் என்பது மதுஆத்துன் இலா ஃபசாதிஹா, இந்த பற்கள் கெட்டு போவதின் பக்கம் வழிவகுக்கும். வமன் ஃபசதத் அஸ்னானுஹு, யாருடைய பற்கள் கெட்டுவிட்டதோ, تعرض لكثير من الآلام والأوجاع التي لا طاقة له باحتمالها, பல வழிகளையும் பல வழிகளிலிருந்து வேதனைகளிலிருந்து, அல்லது எத்தகைய வழிகள் வேதனைகள், லா தாக்கத லஹு பிஇஹ்திமாலிஹா, அவனுக்கு அந்த வலி வேதனைகளை சுமப்பதை கொண்டு அதற்கு எந்த சக்தியும் இல்லையே, அத்தகைய வலிகள் வேதனைகளிலிருந்து அதிகமானதற்கு அவன் உள்ளாகுவான். சரியா?
அப்ப யாருடைய பற்கள் கெட்டு போயிடுச்சோ அவனால் தாங்க முடியாத வலி வேதனைக்கு அவன் என்ன செய்வான், உள்ளாகுவான். வநாஹீக, இன்னும் உன்னை நான் தடுக்கிறேன், பிமா யுவல்லிதுஹு ஹாதல் ஃபசாது, இந்த கெட்டு போவது, பல் கெட்டு போவது எதை உண்டாக்குமோ அந்த ஒன்றை கொண்டு உன்னை நான் தடுக்கிறேன். இப்ப பல்லு வலி பல்லு வலியோடு நின்றாது, அதன் மூலமா வேற வேற வலிகள்லாம் ஏற்படும், வேற வேற நோய்கள்லாம் ஏற்படும். அதை விட்டு உன்னை நான் தடுக்கிறேன். இந்த பல் கெட்டு போவது எதை உண்டாக்குமோ அந்த ஒன்றை கொண்டு உன்னை நான் தடுக்கிறேன். எதை உண்டாக்கும், அதான் விளக்குறாங்க பாருங்க. மின் அம்ராதில் மஇததி وتعجيل الشيخوخة وفقدان كثير من ملاذ الحياة. அப்ப பாருங்க, ஒன்னொன்னா குடல் நோய்களில் இருந்து, முதுமை தீவிரப்படுத்துவதில் இருந்தும், வாழ்க்கையின் இன்பங்களில் அதிகமானது இழப்பதில் இருந்தும், இந்த கெட்டு போவது எதை உண்டாக்குமோ அந்த ஒன்றை கொண்டு உன்னை நான் தடுக்கிறேன். ஃபஅக்ஸிர் அய்யுஹல் லபீப், ஓ அறிவாளியே, அதிகமாக்கு. மின் முஷாவரத்தில் அதித்பாஇ ஃபி அம்ரிஹா, பற்களின் விஷயத்திலே மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்வதில் இருந்து நீ அதிகமாக்கு. வக்கும் அலா தந்தீஃபிஹா ஸபாஹ மஸாஅ, பகலும் மாலையும், காலையும் மாலையும் அந்த பற்களை சுத்தம் செய்வதின் மீது நில். கரெக்டா காலையும் மாலையும் சுத்தம் செய்யணும் அர்த்தம். வஹதாரி, இன்னும் எச்சரிக்கையாக இரு. அன் தக்தஅ பிஹா மா யஸ்உபு கத்உஹு மின் துஆமின் அவ் கைரிஹி, உணவிலிருந்தும் மற்றதிலிருந்தும் எதை துண்டிப்பது, எதை பற்களால் துண்டிப்பது சிரமமாகுமோ அந்த ஒன்றை அந்த பற்களின் மூலம் துண்டிப்பதில் எச்சரிக்கையாக இரு. இப்ப பற்களை கொண்டு துண்டிப்பதில் எச்சரிக்கையா இரு. எதை பற்களால் துண்டிக்க முடியாதோ, கஷ்டமா இருக்குமோ, உணவோ அல்ல உணவு அல்லாத மற்றதிலிருந்து எதை துண்டிப்பது கஷ்டமாகுமோ அந்த ஒன்றை அந்த பற்களை கொண்டு துண்டிப்பதில் எச்சரிக்கையாக இரு. வலா துவாலி ஃபில் அக்லி பைனல் அத்இமத்தில் ஹார்ரதி வல் பாரிததி, சூடான உணவுகள் இன்னும் குளிர்ச்சியான உணவுகளுக்கு மத்தியில் சாப்பிடுவதிலே தொடர்படி ஆக்காதே. மாத்தி மாத்தி ஃபர்ஸ்ட் சூட சாப்பிட்டு அப்புறம் என்னது குளிர்ச்சி, உடனே என்ன செய்யறது சூட, இப்படி மாத்தி மாத்தி சாப்பிடுறத என்ன செய்யாத, தொடர்படியா செஞ்சுக்கிட்டே இருக்காத. இன்ன தாலிக்க, அப்படி தொடர்படியாக மாத்தி மாத்தி சாப்பிடுவதாகிறது, ஏனென்றால் நிச்சயமாக அதுவாகிறது, அந்த தொடர்படியாக சாப்பிடுவது என்பது மின் அஸ்பாபில் ஃபசாதில் லதி ததஅர்ரது லஹுல் அஸ்னானு சலீமது, அது கெட்டு போவதின் காரணங்களில் இருந்திருக்கிறது. அல்லது எத்தகைய ஃபசாது, ததஅர்ரது லஹு, அந்த கெட்டு போவதற்கு உள்ளாகும், அல் அஸ்னானு சலீமது, ஒரு பாதிப்படையாத நல்ல பற்கள் அந்த கெட்டு போவதற்கு உள்ளாகுமே, அத்தகைய அந்த கெட்டு போவதின் காரணங்களில் இருந்து இருக்கிறது. சரியா, இதோடைய அர்த்தம் பார்த்தாச்சா? வாருங்க அவங்க சொன்ன மாதிரி அதோடைய விளக்கத்தை பார்ப்போம். இப்ப என்ன சொல்றாங்க, தம்ரீன் 1, முதலாவது தம்ரீன். ஃபர்ஸ்ட் ஈயாக்கன்னு வந்துச்சுல்ல, அந்த ஈயாக்கல உள்ள அந்த ஈயா மட்டும் ஃபர்ஸ்ட், அதான் சொல்றாங்க ஈயா மின் ஈயாக்க, ஈயாக்கள் இருந்து உள்ள ஈயா. அப்ப அந்த ஈயா என்பது மபுனியும் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். ஏன்னா கடைசியில் அலிஃப் வந்திருக்குல்ல, அந்த அலிஃப்னால சுக்குனின் மீது மபுனி. அடுத்து ஈயாக்கல உள்ள காஃப், ஈயாக்கல உள்ள காஃப், இந்த காஃப் இருக்குல்ல, அந்த காஃப் என்பது லமீர் தானே, மபுனியுன் அல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனி ஆகும். இந்த இடத்துல ஃபதஹின் மீது மபுனி ஆகும். அடுத்து இந்த வார்த்தை வந்துச்சு அஸ்னான், அதுக்கப்புறமா அஸ்னானிக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த அஸ்னானிக்கல உள்ள காஃப், இந்த காஃப் இருக்குல்ல, அந்த காஃப் இது என்னது, அஸ்னானிக்கன்னு ஃபத்தஹ் வச்சு தானே படிச்சோம். மப்னியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மப்னி ஆகும். தாலிக்கல உள்ள தா, இந்த தா இருக்குல்ல, இந்த தா தான் என்ன செய்யறாங்க, மபுனியுன் அல சுகூனி, சுகுனின் மீது மபுனி ஆகும். அப்ப இங்க கடா சபர் போட்டு எழுதியிருந்தோம். சரியா, அதுதான் என்னது
அலீஃபா இங்க வெளியே எடுத்து எழுதியிருக்காங்க. சரியா? இப்போ அலீஃப்னாவே சுக்கூன் தானே, வேற ஹர்கத் வராதுல, அதனாலதான் சுக்கூனின் மீது மபுனியாகும். அடுத்து தாலிக்க, இந்த தாலிக்கல உள்ள இந்த கடைசி இருக்குல்ல, அந்த காஃப் தாலிக்கான்னு என்ன செஞ்சோம், காஃப் அதை தானே வச்சு கொடுத்தோம். அந்த தாலிக்கல் உள்ள காஃப் என்பது மபுனியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். அடுத்து இன்னொன்னு வார்த்தை வந்துச்சுல, ஃபசாதிஹா, இலா ஃபசாதிஹான்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அந்த ஃபசாதிஹால உள்ள இந்த ஹா என்பது கடைசியில் அலீஃப் தானே வந்திருக்கு. அப்ப அலீஃபுக்கு சுக்கூன் மட்டும்தான் வரும். அதான் அப்ப மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாகும். அப்ப எது எல்லாம் மபுனின்னு எடுத்துக்காட்ட சொன்னாங்க அதையும் எடுத்து காட்டிட்டு இருக்கோம். அதோடைய அஹ்வால், அதோடைய ஹாலுகளை விளக்க சொன்னாங்க. பினாவுடைய ஹாலுகள், அதான் என்ன, சுக்குனின் மீது மபுனி, ஃபதஹின் மீது மபுனி என்ன செஞ்சுட்டு இருக்கோம், விளக்கிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கப்புறமா அல்லத்தீன்னு வந்துச்சு. அல்லத்தி என்பது மபுனியுன் அல சுக்கூனி, அல்லத்தீன் ஆல சுக்கூன் வச்சுதானே முடிச்சோம். அப்ப அது சுக்குனின் மீது மபுனி ஆகும். தாக்கத்த லஹுன்னு ஒண்ணு வந்துச்சுல, இந்த தாக்கத்த என்பது மபுனியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். ஏன்னா இது முலாஃபிலிஹியாவும் இல்ல, முலாஃபிலிக்கு ஒப்பானதாகவும் வரல. அப்படி ஆனா இஸ்முல் அவா நாஃபியத்து அதான் பின்னாடி போட்டிருக்கு பாருங்க. இஸ்முல்லான் நாஃபியத்தி லில் ஜின்சி, ஜின்ஸுக்கு நஃபி செய்யக்கூடிய இல்லை என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடிய லாவுடைய இஸ்மாக இருக்கு. இப்ப அந்த நஃபீல் ஜின்ஸு உடைய லாவுக்கு இஸ்மா வரும் பொழுது முலாஃபாவோ முலாஃபுக்கு ஒப்பானதா இருந்தாதான் முஅரப் ஆகும். இது ரெண்டுமே இல்லை. அதனால்தான் என்னது, ஃபதஹின் மீது மபுனி, மபுனின் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனி ஆகும். சரியா? அடுத்து ஹா பாருங்க, லஹூல உள்ள அந்த ஹா இருக்குல்ல, அந்த ஹா என்பது லஹூன்னு என்ன செஞ்சோம், லம்மு கொடுத்து தானே படிச்சோம். அதான் மபுனியுன் அலல் லம்மி, லம்மின் மீது மபுனியாகும். அதுக்கப்புறமா ஹா உன், எந்த ஹா, பி இஹ்திமாலி ஹால வரக்கூடிய அந்த ஹா, இந்த ஹா என்பது கடைசியில் அலிஃப் வச்சு தானே படிச்சோம். அப்ப அது சுக்குனின் மீது மபுனியாகும். மபுனியுன் அல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனியாகும். அதுக்கப்புறமா பாருங்க, நாஹிக்கல உள்ள இந்த காஃப் இருக்குல்ல, இந்த காஃப், இந்த காஃபுன், அந்த காஃப் என்பது நாஹிக்கன்னு ஃபதஹ் தானே கொடுத்தோம். மபுனியுன் அலல் ஃபதஹி, ஃபதஹின் மீது மபுனியாகும். பிமா என்று இருக்கக்கூடிய இதுல உள்ள இந்த இந்த கடைசியில் அலிஃப் இருக்கு, அலிஃப் இருந்தா சுக்கூன் மட்டும்தான் வரும். அப்ப என்னது, மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாகும். அடுத்து பாருங்க, ஹா உன் யுவல்லிதுஹு, இதுல வரக்கூடிய இந்த ஹா. சரியா? யுவல்லிதுஹுல இருக்க யுவல்லிதுஹுன்னு என்ன செஞ்சோம், லம்மு தானே கொடுத்தோம். அப்ப மபுனியுன் அலல் லம்மி, லம்மின் மீது மபுனியாகும். பெரும்பாலும் நமக்கு தெரியும் லமீர்கள் எல்லாம் என்னத்தான், மபுனி தான். பெரும்பாலும் பாத்தீங்களா நிறைய லமீர்கள் தான் கொண்டு வராங்க. அதே போல இஸ்மு இஷாரா மபுனின்னு படிச்சோம், அதுக்கும் என்ன வருது, இஸ்மு இஷாராவும் வருது, மபுனியும் வருது. அதே போல மௌசூலும் என்ன செஞ்சோம், ஆஹ் மபுனின்னு தான் படிச்சோம். அதுவும் இங்க உதாரணத்துல வருதா, மௌசூலு, மேல அல்லத்தீன்னு வந்துச்சு, அது மௌசூலு. சரியா? ஹா, அப்ப இதுல ஒரு அம்ரிஹான்ல உள்ள இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹா என்பது அலீஃப் வச்சு தானே முடியுது. அலீஃப் இருந்தா சுக்கூன் இருக்குன்னு அர்த்தம். இப்ப மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது என்னவாகும், மபுனி ஆகும். இந்த கடைசியில் அலீஃப் இருக்குல்ல, அதனால. அடுத்து பாருங்க, ஹா எதுல உள்ளது, தம்தீஃபி ஹால உள்ள அந்த ஹா. இப்ப தம்தீஃபி ஹால உள்ள இந்த ஹால கடைசியில என்ன இருக்கு, அலிஃப் தானே இருக்கு. அப்ப அலிஃப் இருந்தா சுக்குனின் மீது மபுனி தானே, மபுனியும் நல்ல சுக்குனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். இதுவெல்லாம் என்னதான், லமீர் தான். அப்ப சபாஹ மசா, இது இந்த பாடத்தை நம்ம புதுசா படிச்சது. என்னது, ஒரு லர்ஃபுகள் இணைக்கப்பட்டு வந்தால், இல்ல பகலும் காலையும் மாலையும் என்னது, ரெண்டு லர்ஃப், சபாஹ்ன்றது லர்ஃப்,
மசான்றது லர்ஃப், ரெண்டு இணைக்கப்பட்டு வந்தால் ரெண்டு ஜுஸுவோடைய கடைசிலையும் ஃபத்தஹின் மீது மபுனி ஆக்கணும்னாங்கல்ல. இங்க பாருங்க, ரெண்டு ஜுஸு என்னது ஃபத்தஹின் மீது மபுனி ஆக்கி இருக்கோமா, அதான் இங்க இந்த பாடத்தை நம்ம படிச்சது. மபுனியுன் அலல் ஃபதஹி அலா ஃபதஹில் ஜுஸ்ஐனி, ரெண்டு பகுதிக்கும் ஃபதஹ் கொடுப்பதின் மீது மபுனியாகும். ரெண்டு பகுதினா இது ஒரு பகுதி, இது ஒரு பகுதி, ரெண்டு பகுதியும் என்ன செய்யணும், ஃபதஹ் கொடுப்பதின் மீது மபுனி. சரியா? அப்ப அடுத்து பாருங்க, ஹதாரி. ஹதாரி என்பதும் இந்த பாடத்துல நம்ம படிச்சோம். ஃபஆலி வசன்ல வரக்கூடியது. ஃபஆலி வசன்ல வரக்கூடிய அலமா இருந்தாலோ, ஒரு பெண்ணுக்குரிய ஒரு அலமாக இருந்தாலோ, அதை பெண்ணை திட்டுவதற்காக பயன்படுத்தினாலோ, அல்லது இஸ்மு ஃபேலாக வந்தாலோ அது என்னது கசுரின் மீது மபுனியாகும்னு படிச்சோம். ஹதாரின்றது இங்க இஸ்மு ஃபேலாக வந்திருக்கு. இஸ்மு ஃபேல்னா பார்க்க வெளியே இஸ்மு மாதிரி இருக்கும், உள்ள ஃபேலோடைய அர்த்தம் கொடுக்கும். எச்சரிக்கையாக இருன்னு ஒரு அம்ரோடைய அர்த்தம் இது கொடுத்துச்சுல்ல, அதனால இது என்னது இஸ்மு ஃபேல், அதனால கசுரின் மீது மபுனியாகும். மபுனியுன் அலல் கசுரி, கசுரின் மீது மபுனியாகும். அடுத்த பிஹால உள்ள இந்த ஹா இருக்குல்ல, இந்த ஹாவை சொல்றாங்க பாருங்க. ஹா என்பது மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியாகும். அலிஃப் தானே வந்திருக்கு, இப்ப அலிஃப் வந்திருக்கனால இது என்னது சுக்கூனின் மீது மபுனியாகும். அடுத்தது ஏன்னா இது லமீர்ல, இப்ப அடுத்து பாருங்க மபுனியுன் அல சுக்கூனி. அப்ப இங்க மா யஸ்ஹுபு கத்துஹு வந்துச்சுல்ல, இப்போ மௌசூல் தானே, மௌசூல் என்னது மபுனின்னு படிச்சிருக்கோம்ல, இப்போ மௌசூல், அப்ப அலிஃப் வந்துட்டா சுக்கூன் மட்டும்தான் வரும், அதனால மபுனியும் நல்ல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனியே ஆகும். கத்துஹூல உள்ள இந்த ஹா, கத்துஹூன்னு லம்மு கொடுத்து தானே படிச்சோம். இந்த லமீர் அப்ப என்னது, இந்த ஹா என்பது லமீர் ஆகும். இந்த லமீருக்கு என்ன கொடுத்துருக்கோம், லம்மு கொடுத்துருக்கோம். மபுனியும் நல்ல லம்மி, லம்மின் மீது மபுனி ஆகும். அதுக்கப்புறமா பாருங்க அதுக்கப்புறம் கத்உஹு மின் தஆமின் அவ் கைரிஹின்னு வந்துச்சுல, இந்த கைரிஹில உள்ள இந்த ஹா இருக்கிறதுல, அந்த ஹாக்கு கைரிஹின்னு கசர் தானே கொடுத்தோம். மபுனியுன் அலல் கசரி, கசரின் மீது மபுனியாகும். இதுவெல்லாம் என்னதுதான், லமீர் தான். சரியா? இப்ப பாருங்க, இஸ்மு இஷாரா வந்துருச்சு. தாலிக்க, இந்த தாலிக்கல உள்ள இந்த தா, இதுல கடா ஜபர் போட்டு நம்ம படிப்போம், அததான் வெளியே அலிஃப் போட்டு காட்டுறாங்க. சரியா? இப்ப தா என்பது கடைசியில் அலிஃப் தானே இருக்கு, அப்ப என்னது சுக்குன் மட்டும் தானே ஒரு அலிஃபுக்கு, அதனால மபுனியும் நல்ல சுக்கூனி, சுக்குனின் மீது மபுனி ஆகும். அப்புறமா தாலிக்கால உள்ள இந்த காஃப், இந்த காஃப் என்பது லமீரு, அதனால லமீரு மபுனி தானே, அதனால லாலிக்கான ஃபத்தஹ் தானே கொடுத்து படிச்சோம். மபுனியும் அலல் ஃபத்தஹி, ஃபத்தஹின் மீது மபுனி ஆகும். அதுக்கப்புறமா அல்லதி, இது மௌசூல் தானே, மௌசூலும் என்னதுதான் மபுனி தானே. இப்போ அல்லதீன்னு யாருக்கு சுக்கூன் கொடுத்தானே படிச்சோம். இப்போ மபுனியுன் அல சுக்கூனி, சுக்கூனின் மீது மபுனி ஆகும். இந்த யா இருக்குல்ல, இந்த யா மபுனியுன் அல சுக்கூனி. அதுக்கப்புறமா பாருங்க கடைசியா லஹு, லஹுன்னு ஒண்ணு வந்துச்சுல்ல, இந்த லஹுல இந்த ஹூ வந்து லமீர் தானே, லமீர் மப்னி தானே, அப்ப லஹூ லம்மு கொடுத்து படிச்சோம் அந்த ஹாக்கு. இப்போ மப்னியுன் அலல் லம்மி, லம்மின் மீது மபுனி ஆகும். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் சொன்ன எல்லாத்தையும் பார்த்தோம். வாருங்கள் இப்பொழுது அடுத்த பயிற்சியை காண்போம். இப்ப ரெண்டாவது பயிற்சி பாருங்க. ரெண்டாவது பயிற்சி லஇல் அஸ்மா அல் மப்னியத் அல் ஆத்தியத ஃபி ஜுமலின் முஃபீதத்தின் பிஹைசு யகூனு குல்லும் மின்ஹா மர்ரதன் ஃபி மஹல்லி ரஃபஇன். அப்ப பின்வரக்கூடிய மபுனியான இஸ்முகளை வை, பயன் தரக்கூடிய வாசகங்களிலே வை. பின்னாடி வரக்கூடிய மபுனியான இஸ்முகள்லாம் பயன் தரக்கூடிய வாசகங்கள்ல வை. பிஹைசு ஒரு விதத்தில் எக்கோனு குல்லும் மின்ஹா, அந்த பின்வரக்கூடிய மபுனியான இஸ்முகளில் இருந்து ஒவ்வொன்றும் ஆகும் மர்ரத்தன் ஒரு முறை ஃபி மஹல்லி ரஃபஇன், ரஃபோடைய இடத்திலேயும், மர்ரத்தன் ஃபி மஹல்லி நஸபின், மற்றொரு முறை நஸ்பின் நஸபுடைய இடத்திலேயும், மர்ரத்தன் மற்றொரு முறை ஃபி மஹல்லி ஜர்ரின், ஜர்ருடைய முறை ஜர்ருடைய இடத்திலேயும் ஆகும் விதத்தில் பயன் தரக்கூடிய வாசகங்கள் இவை. இப்போ ஒரு முறை ரஃபோடைய இடத்துல, மற்றொரு முறை நசபுடைய இடத்துல, மற்றொரு முறை ஜர்ருடைய இடத்துல ஆகிற மாதிரி பயன் தரக்கூடிய வாசகங்கள் பின்னாடி வரக்கூடிய அவங்க கொடுத்த மபுனியான இஸ்முகளை வைக்கணுமா.
நீங்கள் இப்பொழுது அதனுடைய பயிற்சியை பார்ப்போமா? இப்ப பாருங்க, 2வது பயிற்சியுடைய பதில். ஃபர்ஸ்ட் ஹம்சத் அஷர. ஹம்சத் அஷரக்கு பாருங்க, மஇ என்னுடன் இருக்கிறது ஹம்சத் அஷர கிதாபன். 15 புத்தகங்கள் இருக்கிறது. அப்ப இது முபத்ததா முஅக்கர். ஓகே, அப்ப ரஃபோடைய இடத்துல வச்சு எழுதியாச்சு. இஷ்டரைத்து ஹம்சத் அஷர கிதாபன். 15 புத்தகங்களை நான் வாங்கினேன். அப்போ இது மஃபூல் நஸ்புடைய இடத்துல வச்சு ஹம்சத் அஷர எழுதியாச்சு. கரஅத்து ஃபி ஹம்சத் அஷர கிதாபன். 15 புத்தகங்களிலே நான் படித்தேன். அப்ப இது ஜர்ரு. அப்ப ஜார் ஃபி ஜாரு ஹம்சத் அஷர மஜ்ரூர். அப்ப ஜரோடைய இடத்துல வச்சு எழுதியாச்சு. இது மபுனினால இதுல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. கடைசியில எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. அடுத்து ஹா உலாய் பாருங்க. ஹா உலாய் இவர்கள், அஸ்திகாஇ என்னுடைய நண்பர்களாக இருக்கிறார்கள். அப்ப இது முபத்ததா, அதனால ரஃபோடைய இடத்துல வச்சு எழுதியாச்சு. ரஐத்து ஹா உலாஇ இவர்களை நான் பார்த்தேன். ஹா உலான்றது மஃபூல் நஸ்புடைய இடத்துல எழுதியாச்சு. சல்லம்து அலா ஹா உலாஇ இவர்கள் மீது நான் சலாம் கூறினேன். அப்ப சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செஞ்சேன், சலாம் சொன்னேன். இப்போ அலா ஜாரு ஹாவுலான்றது மஜ்ரூரு. ஓகேவா? அப்ப வந்து ஜருடைய இடத்துல வச்சு எழுதியாச்சு. ஓகேவா? இது எல்லா இடத்துலயும் பாருங்க கசரின் மீது மபனியாவே இருக்கா, மாறாது. அடுத்து அல்லாஹி. அல்லாஹி நஜஹ்ன வெற்றி பெற்றார்களே அத்தகைய பெண்களாகிறவர்கள், பல பெண்கள் அர்த்தம் பன்மை. அத்தகைய பெண்கள் ஆகிறவர்கள் முஜ்தஹிதாத்துன் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்ப அல்லாஹ் என்றது சுகூனின் மீது மபுனி முபத்ததாவுடைய நிலையில இருக்கு. அப்ப ரஃபோடைய இடத்துல எழுதியாச்சா. காஃபத்துல்லாஹி இஜ்தஹத்ன முயற்சி செஞ்சார்களே அத்தகைய பெண்களுக்கு நான் வெகுமதி வழங்கினேன். இப்ப அல்லாஹ்ன்றது மஃபூலுடைய இடத்துல இருக்கு. மௌசூல் சீலா இது. இந்த மௌசூல் சீலா சேர்த்து மஃபூலுடைய இடத்துல இருக்கு. அப்ப நசபுடைய காலத்துல தானே இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம். ஆத்தைத்து ஜாயிஸத்த பரிசை நான் வழங்கினேன். லில்லாஹி இஜ்தஹதன முயற்சி செய்த பெண்களுக்கு நான் பரிசை நான் வழங்கினேன். இப்ப லாம் ஜாரு அல்லாஹி இஜ்தஹதன மௌசூல் சீலா கொஞ்சம் மஜ்ரூரு. இப்ப ஜரோடைய இடத்துல வச்சு ஒரு உதாரணம். எல்லாத்துலயும் சுக்குனின் மீது மபனியா இருக்கா. அடுத்து பாருங்க, நான். அப்புறம் பாருங்க, நாக்கு டாக்டர்னா தரச. அப்ப நாங்கள் மீள்பார்வை செய்தோம். அத்தரச பாடத்தை மீள்பார்வை செய்தோம். காஃபஅனா அல் முஅல்லிமு. அப்ப இங்க நான் என்பது என்னவா வந்திருக்குது, ஃபாயிலா வந்திருக்குதா. டாக்டர்னா தானே படிச்சோம், இது ஃபாயிலு. அதனால ரஃபோடைய ஹாலத்துல எழுதியாச்சா. அத்த காஃபஅனா அல் முஅல்லிமு ஆசிரியர் எங்களுக்கு வெகுமதி அளித்தார். அப்ப நான் என்பது மஃபூலா, எங்களுக்குன்னு மஃபூலா படிச்சோமா. அப்ப நெசப்புடைய இடத்துல வச்சு எழுதியாச்சு. சல்லம அலைனல் முதீரு வகுப்பு பேராசிரியர், ஆஹ் அதாவது பல்கலைக்கழகத்தின் பொறுப்பாளர், தலைமை ஆசிரியர் எங்கள் மீது சலாம் கூறினார். அப்ப அலா ஜாரு நான் என்பது மஜ்ரூரு. அதனால ஜருடைய இடத்துல வச்சு எழுதியாச்சா. அடுத்து கத்தாமி, இது வந்து ஒரு பெண்ணுடைய பெயர். பாருங்க, அது கத்தாமி, கத்தாமி வந்தால். அப்ப இது ஃபாயிலா, ஃபாயில் ரஃபோடைய இடத்துல வச்சு எழுதியாச்சு. ரஐத்து கத்தாமி, கத்தாமியை நான் பார்த்தேன். இது மஃபூலா. இப்ப மஃபூலு எழுதியாச்சு. நெசப்புடைய இடத்துல ஒரு உதாரணம். சல்லம்து அலா கத்தாமி, கத்தாமின் மீது நான் சலாம் கூறினேன். அப்ப நான் கத்தாமி என்பது என்னது, ஜாரு அலா ஜாரு, இது மஜ்ரூர். இப்ப ஜருடைய இடத்துல இருக்கா, பின்னாடி ஒரு ஜரு தானே வரும். ஜருடைய இடத்துல வச்சு ஒண்ணு, நசபுடைய இடத்துல வச்சு ஒண்ணு, ரஃபோடைய இடத்துல வச்சு ஒரு உதாரணம் நம்ம சொல்லியாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், இந்த பயிற்சி இதுடன் முடிந்து விட்டது. வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களில் காண்போம். ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.